நினைவிலே கரைகிறேன். காற்று நீயாக வீச என் வேகம் பூச எதை நான் பேச காதல் கண் கட்டுதே கவிதை பேசி கை தட்டுதே. தம்பி வண்டியை நிப்பாட்டுப்பா, இதுதான் எங்கள் வீடு. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. எவ்வளோப்பா? ஐயோ வள்ளிம்மா, நானே கொடுத்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. அட நீ சும்மா இரு. தம்பி நீ சொல்லு எவ்வளோ? வள்ளிம்மா, நான் வீட்டுக்கு போகணும்ல, வீட்டுக்கு போயிட்டு நானே கொடுத்துக்கிறேன். உன்னை யார் இப்போ வீட்டுக்கு அனுப்ப போகிறா? ஏன் வள்ளிம்மா, என்னாச்சு? நீ உள்ள வா. இல்லை வள்ளிம்மா, நான் வீட்டுக்கு போகணும். உன்னை நான் வான்னு சொன்னேன். என் மேலே மரியாதைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே வா. ஐயோ வள்ளிம்மா வள்ளிம்மா. பிரச்சனை சால்வ். ஏன் டாக்டரு? வள்ளிமா வந்துட்டாங்க பாரு. மா எங்கதாம்மா போன? இப்படி தனியா போகாதன்னு சொல்லியிருக்கேன்ல, என்னையவாது கூப்பிட்டுருக்கலாம்ல. அது மட்டும் இல்லாம ஆமா இவங்க அந்த பொறுக்கி தானே? அந்த பொறுக்கிக்கு இந்த வீட்டில் என்ன வேலை? அம்மா கூட எதுக்கு இவங்க வராங்க? சி, யார் முகத்துல முழிக்கவே கூடாதுன்னு நினைச்சுன்னா அவங்க முகத்திலே முழிக்கிறேன். அட ஆமாண்டா, நான் இங்கே பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போயிருந்தேன்னா அங்கே மயக்கப்பட்டு விழுந்துட்டேன். ஐயோ வள்ளிமா, அப்புறம் ஏன் தான் தனியா போறீங்க? கூப்பிட்டு தான் நாங்க வந்திருப்போம்ல. என்னையவோ இல்ல ஹர்ஷாவியாவது கூப்பிட்டுருக்கலாம்ல. வீட்டில் உன் கூட தானேக்கா இருக்கேன், என்னை கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல. அட்லீஸ்ட் நீ என்கிட்ட சொல்லியிருந்தாவது நானாவது கூட வந்திருப்பேன். என்னம்மா இதெல்லாம்? டேய் எனக்கு எதுவும் இல்லை, மயக்கப்பட்டு விழுந்துட்டேன். இந்த பொண்ணு தான் அங்கே என்னை காப்பாற்றி வீடு வரைக்கும் வந்து விட்டா. இப்போ எப்படி இருக்குமா? ஐயோ எனக்கு எதுவும் இல்லை தானா, நான் நல்லா தான் இருக்கேன். வள்ளிமா, மறுபடியும் எதுவும் தலை சுத்துற மாதிரி இருக்கா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சாரா, நான் நல்லா தான் இருக்கேன் இப்போ. மா, இனிமே உனக்கு வெளில எங்கேயாவது போகணும்னா என்னையவோ கார்த்திகையோ கூப்பிடு, நாங்க என்ன வேலையா இருந்தாலும் வருவோம். அப்படியே எங்களால வர முடியலனாலும் நாங்க வேற யாரையாவது கண்டிப்பா அனுப்புவோம். சரிடா. ஆமா அத்தை, தயவு செஞ்சு எங்கேயாவது போகணும்னா எங்களெல்லாம் கூப்பிடுங்க. தேங்க்ஸ்ங்க எங்க அம்மாவை காப்பாத்துனதுக்கு. பரவாயில்லங்க. தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் தங்கச்சி. என்னடா? ஒன்றும் இல்லை. என்னாச்சு இந்த ஹர்ஷாக்கு? ஏதோ கோவமா இருக்கிற மாதிரி இருக்கானே. ஆமா, இனிமேலாவது தனியா எங்கேயும் போகாத. சரிடா. கார்த்திக், நீ மேல வாயேன். இப்போ ஏன்னு கேட்டா அதுக்கும் திட்டுவான். அதோ வரேன்டா. அடா மிர்னாலினி, ஏமா அழுகுற? ஒன்றும் இல்லைம்மா. அடா சொல்லுமா. இல்லைம்மா, உங்களுக்கு ஒன்றுன்னு இவ்வளோ பதறாங்கல்ல. இந்த பாசத்தில் ஒரு 10%, ஏன் 1% கூட எனக்கு கிடைச்சதே இல்லைம்மா. எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பம் வேணும், எல்லாருமே நம்ம மேலே பாசம் காட்டணும், அப்படிலாம் நிறைய தோணியிருக்குமா. ஆனால் எனக்கு இந்த யாருமே இல்லையேம்மா. அட நீ ஏன் யாருமே இல்லைன்னு நினைக்கிற? இந்த ஃபேமிலி நீ உன்னோட ஃபேமிலி, புரியுதா? முதல்ல அழுகாத கண்ணத்தோட. இங்கே பாரு, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே உன்னோட ஃபேமிலி தான், ஓகேவா? ஹாய்க்கா, ஐ எம் ஜாரா. ஹாய். உங்கள் பேர் என்னக்கா? மிர்னாலினி ஜாரா. ஓகே, இவ பேர் தானா? அவ பேர் ஜானு. ஹலோ. ஹாய்க்கா. நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு ஒரு ஃபோன் வருது, நான் பேசிட்டு வந்துடுறேன். வேற வள்ளியத்த. அவன் பேர் அட்வி. ஐயோ, இவ தான் பேரை ஒழுங்கா சொல்ல மாட்டானா, வேற யாருக்குமே பேரை ஒழுங்கா சொல்ல மாட்டா போலயே. அது வந்து ஆத்விக். ஓ ஹாய் ஆத்விக். ஹாய்ங்க. உங்க பேரு? மிர்னாலினி. பேர் நல்லா இருக்குங்க. ஆமா, நீங்க யாரு? அது நான். காக்கா நீங்க இருங்க, நான் சொல்றேன் அட்வி. ஐயா நீயா? இல்ல சார், பரவாயில்ல, நான் ஹர்ஷாவை தான் பார்க்க வந்தேன், நான் போய் அவனை பார்க்குறேன். டேய் அட்வி. டேய் ஹர்ஷா, இங்கேயா இருக்க? ஏன் அது கண்ணு தெரியலையா? டேய் நீ வேற. கார்த்தி, நீ சும்மா இருடா. என்ன அத்விக்? ஆமா, யாருடா? ஏதோ ஒரு பொண்ணு கீழே வந்திருக்காங்களே. இது கேட்கதான் வந்தியா? செருப்பால அடிக்கிறதுக்குள்ள ஓடிடு. ஏன் இவ்வளோ கோவமா இருக்கான்? ஏண்டா, இவ்வளோ நேரம் அவங்கள வச்சு கிண்டல் பண்ணி நான் திட்டு வாங்கிட்டு இருந்தேன், இப்போ நீயா? என்னைய பொறுக்கின்னு சொல்லிட்டு இப்போ எங்க அம்மாவை காப்பாத்திருக்காங்களா? இவன் என்ன பேசுறானே புரியலையே. டே ஹர்ஷா, அவங்கள பார்த்தா நல்லவங்க மாதிரி தாண்டா தெரியுது. இதுல அவங்க உனக்கு தங்காச்சியா? என்னடா அது, வர வர பொண்ணுங்களை தங்கச்சின்னு கூட சொல்ல முடியலையே. தங்கச்சின்னு சொன்னா கூட அதுக்கு ஒரு காரணம் எடுத்துட்டு வந்து திட்டுறாங்க. என்ன கார்த்திக், மைண்ட் வாய்ஸ்ல என்ன திட்டிட்டு இருக்கியா? சே, அப்படியெல்லாம் உன்னை நான் திட்டுவேன் ஹர்ஷா. நீ என்னோட உயிர் நண்பன். போதும், நிறுத்து.
எனக்கு வர டென்ஷனுக்கு சை ஏதோ அம்மாவை காப்பாத்திருக்காங்களேன்னு பொறுமையா இருக்க வேண்டியதா இருக்கு. ஆமா ஹர்ஷா, அத்தையை காப்பாத்திருக்காங்கல்ல, அதுக்குன்னு அவங்கள அப்படியே விட்டுறலாம்னு சொல்றியா? என்னடா அது, இவன் சொன்னது தானடா மறுபடியும் சொன்னேன். கார்த்திக் இங்க என்ன நடக்குது? உனக்கெல்லாம் சொன்னா புரியாது, கொஞ்ச நேரம் அமைதியாடுறா. ஆனா உன்ன இதை ஒன்று சொல்லிருங்கடா. ஹர்ஷா, கார்த்திக், வலிமா அட்வியும் மேலதான் இருக்கான். அப்படியா? ஆத்விக், ஆத்விக். டேய், அத்தை கூப்பிட்ற மாதிரி இருக்கு, நான் என்னன்னு கேட்டு வரேன். என்ன அத்தை? டேய் ஆத்விக், 3 பேர் கீழே வாங்க. அதோ வரேன் அத்தை. டேய் ஹர்ஷா, கேட்டுச்சு, வாங்க. பைபிள் ரொம்ப கோவமா இருக்கானே. என்னம்மா? ஜி ஜி இங்க வாங்க. ஹாய் ஜி. ஹலோ ஜி. ஜி, இங்க என்ன நடக்குது? அதுவா ஜி, வள்ளிமா தனியா கோயிலுக்கு போயிருக்காங்க, அங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம். அப்புறம் இவங்க தான் சேஃபா கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டாங்க. ஓ, நல்லது தானே பண்ணிருக்காங்க. ஆனா ஏன் இவங்க மேல ஹர்ஷா ரொம்ப கோவமா இருக்கான்? அப்படியா? ஹர்ஷா எதுக்கு கோவமா இருக்கான்னு தெரியலையே ஜி. இவனுங்களா? ஏய் தள்ளுங்கடா. ஏன்டி? எப்ப பாரு லவர்ஸ் மாதிரி ஓட்டி நின்னே பேசிட்டு இருக்க வேண்டியது. உனக்கு என்ன பொறாம? ஐயோடா, அப்படியே பொறாமப்பட்டுட்டாலும். போடா டேய், போடா. ஆத்வி, என்னடி, எதுக்கு இப்ப அஸ்கி வயசுல கூப்பிடுற? எனக்கு எப்போ ஓகே சொல்லுவேன்? அடி, என்னாச்சு ஜி? ஒன்னும் இல்ல ஜி. எதுக்கு நீ கேட்க சிரிச்சிட்டு இருக்க? ஒன்னும் இல்லையே, சும்மா. டேய் ஹர்ஷா, போய் இவளை வீடு வரைக்கும் விட்டுட்டு வா. எது? ஐயோ இல்ல வலிமான், நானே போய்க்கிறேன். இல்லம்மா பரவாயில்ல, அதெல்லாம் நல்ல பையன்தான். இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. பரவாயில்ல வலிமான், நானே போய்க்கிறேன். அட அமைதியாரு. டேய், உன்னை நான் போய் விட்டுட்டு வர சொன்னேன். வசமா மாட்டிக்கிட்டான். டேய் கார்த்திக். அத்தை. என்னடா, வேலை எதுவும் இருக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. இல்லடா, எந்த வேலையும் இல்ல, அதான் அப்படி சொன்னேன். ஹர்ஷா. அம்மா, நான் தான் சொல்றேன்ல, என்னால முடியாது. என்னடா நீ? நான் வேணா கேப் புக் பண்ணி தரேன். ஹர்ஷா, நைட் ஆயிடுச்சு. ஒரு பொம்பளை பிள்ளை எப்படியா தனியா விடுறது? உனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா. வள்ளிமா அமைதியாரு. இப்போ உன்னால கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா ஹர்ஷா? சரி வாங்க. பாருடா. என்னதானா இங்க நடக்கிறதுலாம் உண்மையா? அதான் ஜானு, எனக்கும் புரியல. ஏஞ்சி, இங்க என்ன நடக்குது? உண்மையிலே நம்ம ஹர்ஷா தானே அது? அதான் ஜி, நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஹர்ஷா எப்படி ஒத்துக்கிட்டான்? முன்ன பின்ன தெரியாத பொண்ணுங்களெல்லாம் எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டான். சரி ஹர்ஷா கேட்டுற போறான். அதுவும் சரிதான். ஆமா, என்னோட கார் எங்க? டேய், உன்னோட காரையும் என்னோட காரையும் இன்னைக்கு ஈவினிங் தான் நானும் ஆரவும் போய் சர்வீஸ்க்கு விட்டுட்டு வந்தோம். சாரிடா, உன்னோட சொல்ல மறந்துட்டேன். ஏன் முன்னாடியே சொல்லல? இப்ப சொல்றதுக்காக தான் முன்னாடி சொல்லல. என்ன? அது ஒன்றும் இல்லை ஹர்ஷா, வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க, அதான் கொஞ்சம் சிரிச்சு பழகிட்டு இருந்தோம். பார்த்து கையை அறுத்து பாருங்க, ரத்தம் ரெயின்போ கலர்ல வரும்னு சொன்னா கையை அறுத்து பாத்துறாதீங்க, போய் சேர வேண்டியதான். ஏங்க என்னன்னா? ஐயோ ஏங்க, என்னைய நீங்க என்ன வேணா சொல்லி கூப்பிடுங்க, அண்ணான்னு மட்டும் சொல்லி கூப்பிட்டுறாதீங்க. நல்லா வசமா மாட்டிக்கிட்டாங்க ஜி. இப்போ ஹர்ஷா திட்ட போறான். ஆமாஞ்சி, பாவம் அவங்க. என்னாச்சு? இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போடுறா. உன்னோட கார் எங்க? ஹர்ஷா, உனக்கே தெரியும், 3 நாளைக்கு முன்னாடி தான் காரை சர்வீஸ் விட்டேன்னு உன்கிட்ட சொன்னேன். ஆமால, பாரு அவன்கிட்டயும் கார் இல்லையா. ஆத்விக், உன்னோட கார் எங்க? அது கொடுத்த கொன்றுவேன். இவனுக்கு என்ன ஆச்சு? கார் கொடுத்தா கொன்றுவேன்னு வேற சொல்றான். சொல்லு ஆத்விக். அது என்னோட ஃப்ரெண்டு வீட்டுல இருக்குடா. அது ஃப்ரெண்டா? உனக்கு எங்களை தவிர யாரு ஃப்ரெண்டு? அது இருக்காங்கடா. நான் ஒரு ஹெச்எம், எனக்கு உங்களெல்லாம் தாண்டியும் ஒரு ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க. தான் கேட்குறேன் யாரு? இப்படி டக்குன்னு கேட்டா நான் என்னத்த சொல்றது? என்ன ஏதோ உளறிட்டே இருக்கியே ஹர்ஷா? ராத்திரி ஆயிடுச்சுடா, ஒரு பொண்ணை இப்படி நிக்க வச்சுட்டு எல்லார்ட்டையும் பேசிட்டு இருப்பியா? போய் விட்டுட்டு வா. அக்கா, இன்னுமா நீங்க கிளம்பல? என்ன ஹர்ஷா பண்ற? இவ ஒருத்தி. ஹர்ஷா பாத்தியா, யார்கிட்டயுமே கார் இல்ல, டைம் வேற ஆயிட்டு இருக்கு, பைக் எடுத்துட்டு கிளம்பலாம். நீ தெரியும், நீ மூடு. ரைட்டு விடு. வாங்க அந்த ஏறுங்க. பாய்டா மச்சான், போயிட்டு பார்த்து மெதுவா வா. உன்னையா வந்து பாத்துக்கிறேன்டா. எது?
ஏயா கார்த்திக், அவன் தான் கோவமா இருக்கான்னு தெரியுதுல. சும்மா தான் அவனை வெறுப்பேற்றினா தான் நல்லா இருக்கும். அதான் இந்த மாதிரி சான்ஸ்லாம் அப்புறமா கிடைக்குமான்னு தெரியல. அது சரி, இந்த மாதிரி யாருன்னே தெரியாதவங்களெல்லாம் ஹர்ஷா கூட்டிகிட்டே போக மாட்டாள, அதான் எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கு. யார் சொன்னா தெரியாதுன்னு? என்ன, அப்போ அவங்கள முன்னாடி ஹர்ஷாக்கு தெரியுமா? அது வந்து ஆமா தெரியும். எப்படி? அதான் வீட்ல பார்த்தால. லூசு, அதுக்கு முன்னாடி தெரியுமான்னு கேட்டேன்டா. ஆஹா, சான்ஸே இல்லையே. அவனுக்கு எப்படி அதுக்கு முன்னாடியே அவங்கள தெரிஞ்சிருக்க போகுது? அதானே பார்த்தேன். ஆமா, உங்கள்கிட்ட மட்டும் சொன்னா அவ்வளவுதான். என்ன? ஏமா ஒன்றும் இல்லைம்மா. இருந்தாலும் அவன் கூட்டிட்டு போனது எனக்கு இன்னும் ஷாக்காக தான்டா இருக்கு. வள்ளி அத்தையா அவங்க தானே காப்பாத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அத்தை சொன்னதுனால தானே போய் விட போறான். அதுவும் சரிதான். சரி வாங்க உள்ள போலாம். ஆமாம்மா வா வா உள்ள போலாம். இவங்க வேற ஒன் சைடா உட்காராம டபுள் சைடா வேற உட்காந்துருக்காங்க. அதை சொல்லவும் வேற முடியல. இவங்க உண்மையிலே இப்ப பொறுக்கியா இதை நல்லவங்களானே தெரியலையே. ஆனா ஒண்ணு, அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே நல்லவங்க. இவங்க மட்டும் எப்படி பொறுக்கியா இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாம அங்க எல்லாரும் பேசினதை வச்சு பார்த்தா இவங்க நல்லவங்க மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை ஃபேமிலிக்கு நல்லவங்களா இருந்துட்டு வெளியே பொறுக்கியா இருப்பாங்களோ? இருக்கலாம், யாரை இந்த காலத்துல நம்ப முடியுது? அப்படி இல்லாமல் இவங்க ஃபேமிலிலாம் சொல்கிற மாதிரி இவங்க ஒரு நல்லவங்கன்னா இன்னைக்குள்ளே நான் இதை கண்டுபிடிக்கிறேன். ஆனால் எப்படி? கிடச்சிருச்சு. இவர் நல்லவராக இருந்தால் யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு பின்னாடி உட்காந்துருக்கும் போது அந்த வேகத்தடலை ஏற்ற மாட்டார். ஏற்றுறாரா இல்லையான்னு பார்த்துடலாம். ஒரு வீதிக்கு 4 இடத்துல வேகத்தடை இருக்கும் போல. சை, வேகத்தடலை ஏற்றாமல் இந்த சைடு வளைச்சு வராரு. அப்போ இவர் நல்லவர் தானோ? நம்ம தான் தெரியாமல் திட்டோமோ? ஐயோ மிருனாளினி, ஒரு அப்பாவியா திட்டிடியேடி. இப்போ என்ன பண்ணுறது? இவங்க என்ன எங்கே போகணும்னு சொல்ல மாட்டாங்க. இதுக்கப்புறம் எங்கெங்க போகணும்? அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் எடுத்திங்கன்னா ஒரு பேக்கரி வரும், அதுக்கு பக்கத்தில். கேட்டால் தான் சொல்லுவாங்க போல திமிரு பிடிச்சவங்க. மிருனாளினி, அப்படிலாம் டக்குன்னு நம்பிடாதடி. ஏங்க இங்கே தான். இல்லை வீடு இதுதான், அதான் சொல்ல வந்தேன். தேங்க்ஸ்ங்க. பரவாயில்ல. வாங்கல உள்ள தண்ணி குடிச்சிட்டு போகலாம். இல்லை பரவாயில்ல, தேங்க்ஸ். அட வாங்க ப்ளீஸ். இல்லை அது டைம் ஆயிடுச்சுல. ஐயோ பாருங்க, விக்கல் எடுத்துகிட்டே இருக்கு, உள்ளே வந்து தண்ணி குடிச்சிட்டு போங்க. ஓகே. இங்கே உட்காருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தாங்க தண்ணி. தேங்க்ஸ்ங்க. நீங்கள் குடிச்சிட்டு வைங்க, இந்த வந்துடுறேன். இவங்க அட்வொகேட் போலையே, அதான் தைரியமா வந்து கேட்டிருக்காங்க போல. ஏங்க இந்தாங்க, இந்தாங்க டீ குடிங்க. அட ஏங்க டீ எல்லாம்? பரவாயில்லங்க குடிங்க. அப்புறம் சாரிங்க. டீ எனக்கு பிடிக்காததை கொடுத்ததுனால சாரி சொல்றாங்களா? எதுக்குங்க? நான் அன்னைக்கு உங்ககிட்ட அப்படி பேசினதுக்கும் அப்புறம் பொறுக்கின்னு சொன்னதுக்கும். ஏன் திடீர்னு? இல்லை சும்மாதான். உங்களுக்கு உங்கள் அப்பாவை பிடிக்காதோ? ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை, நான் சுஜாமா வள்ளிமாட்ட கிச்சனில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது சுந்தர் அப்பா வந்தாங்க. அப்பாவா? நானே அவரை அவ்வளவா அப்பான்னு கூப்பிட்டதில்ல. வள்ளிமாவை காணோன்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருந்தீங்களாவே? ஆமாங்க. எங்கேயாச்சும் போனாங்கன்னா இவரும் கூட போக வேண்டியது தானே, வீட்டில் தானே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் அவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்தேன் அம்மா எங்கன்னு. எதுவுமே சொல்லலை. கோவம் வருமா வராதா? இத்தனைக்கும் லவ் மேரேஜ் வேற. என்னதான் லவ் பண்ணும்போது புரிஞ்சுக்கிட்டாங்களோ. ஆக்சுவலாக இதில் நான் எதுவும் சொல்லக்கூடாது தான், பிகாஸ் நானே ஒரு டென்ஷன் பார்ட்டி தான். அதான் தெரியுமே. பரவாயில்ல சொல்லுங்க. வள்ளி, ஏன் இப்போ நடந்து வரீங்க? பரவாயில்ல வள்ளி, நானும் வரேன்னு சொன்னேன்ல கோயிலுக்கு. இப்போ நீ ஓகேவா? ஐயோ எனக்கு ஒன்றும் இல்லைங்க, இருங்க நான் போய் சேர் எடுத்துட்டு வரேன். ஏமா? அப்பா, வள்ளி தான் எனக்கு எல்லாமே. அவ மயக்கம் தானே நினைப்பா. ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காதுல்லம்மா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. ஐயோ பரவாயில்லப்பா. இல்லம்மா, நீ அவளை காப்பாத்தல, என் உசுரையே காப்பாத்திருக்க. இந்தாங்க உட்காருங்க. நானும் இவ்வளவு லவ் மேரேஜ்மா. என் வீட்டுல எங்க 2 பேரும் இந்நேரம் வரைக்கும் ஒத்துக்கல. அப்புறம் என் பையன், அவன் என்னை அவ்வளவா அப்பானே கூப்பிட்டது இல்லம்மா. இவதாம்மா, இவ மட்டும்தான் எனக்கு எல்லாமே. இவதான் என்னோட உசுறு எல்லாமே. சரி காலை காட்டுங்க, எப்படி இருக்கு? ஹாஸ்பிட்டல் போகணுமா? இல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம். உன் மகன் என்கிட்ட கேட்ட கேள்வியிலேயே எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு. ஆமாக்கா, ரொம்ப பேசிட்டான். இருக்கு அவனுக்கு. ஹே வள்ளி, எங்கே போற? இல்லைங்க. இதோ பாரு, அவன் என்னை திட்டுறது என்ன புதுசா? அதை பத்திலாம் எனக்கு ஒன்றும் இல்லை. ஒரு காஃபி மட்டும் போட்டு தரியா? போட்டு தரேன் இருங்க. இதுதாங்க நடந்துச்சு. அப்பாவுக்கு காலில் ஏதோ அடிபட்டிருக்கு, அவரால் நடக்க முடியல. அதனால தான் வள்ளிமா கூட அவர் போல. எனக்கு அப்பதான் உங்களை பற்றியும் கொஞ்சம் புரிஞ்சிச்சு.
என்ன ஆல்ரெடி உங்க பார்வையில நான் ஒரு பொறுக்கி, இப்போ கொடுமைக்காரன், அப்பாவை புரிஞ்சுக்காத பையன் அதானே. பட் அவருக்கு அடிபட்டிருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஐயோ நான் அப்படி சொல்ல வரல. நீங்கள் எவ்வளோ நல்லவர், அந்த வீட்டையே நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க, உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பாடுறா, இருந்தாலும் அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாதுங்க. சரி, நீங்க அட்வொகேட்டா? ஆமாங்க. அதான் இன்னைக்கு வந்து ரோட்ல நடந்த தப்ப கேட்டுட்டு இருந்தீங்களா? அதான் சாரி சொல்லிட்டு இல்லைங்க. அது பரவாயில்ல. சரிங்க, நான் ஏதாச்சும் கேஸ் தந்தா வாதாடுவீங்களா? கண்டிப்பாங்க. பட் என்ன கேஸ்? அதை தரும்போது சொல்றேங்க. ஓகே. சரி இந்தாங்க, கிளம்புறேன். என்னங்க குடிக்கவே இல்லையே? அது இல்லைங்க, நல்லா இருந்துச்சு பட் குடிக்க முடியல. ஏங்க நீங்க ஒரு சிப் கூட பண்ணல? இல்லைங்க, ஆக்சுவலா எனக்கு டீ பிடிக்காது. ஐயோ அப்படியா? சரி கொடுங்க, நான் வேணா காஃபி போட்டு தரட்டா? இல்லைங்க பரவாயில்ல, நான் கிளம்புறேன், மணி வேற ஆயிட்டு இருக்குல்ல. சரிங்க. சரி ஓகே, பாய்ங்க. பாய்ங்க, பார்த்து போயிட்டு வாங்க.